என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள்கிட்ட நான் கிளம்புறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். இதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் மியூசிக் போட்டு விட்டேன். அடுத்து இது மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அங்கே பெரிய லைன் இருந்துச்சு. அங்கே காலையில் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே காலையில் பட் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். திரும்பி அடுத்த நாள் போய் ஐ மீன் 4 டே நாங்கள் என்ன பண்ணோம், அது போயிட்டு ரொம்ப நேரம் வெளியில் எங்களுக்கு ஸோ ஐ மீன் படிக்க தெரியாதுன்னா எப்படி படிக்க தெரியாது, மலையாளம் தெரியாது, பேசுறது ஓரளவுக்கு அது மலையாளம் படிக்க தெரியாது. நாங்கள் அது போய் இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் மெரைன் வேர்ல்டு போடுறேன். அங்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ அடுத்து அன்றைக்கி ஈவினிங் ஹோட்டலில் கொடுத்து அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து போயிருந்தோம். ஹோட்டலில் அவங்க புக் பண்ணி தந்தாங்கன்னா, ஸோ அங்கேருந்து போயிருந்தோம். நாங்கள் நல்லா ஜாலியாக இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல. பட் ரொம்ப இடித்தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் போயிட்டோம். மெரைன் வேர்ல்டோட வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போ போடுவீங்க. நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தோணும். அது எனக்கு படிக்க தெரியும்ல மனசை, அதனால் அப்படியே நான் அப்படியே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் மெரைன் வேர்ல்டு வீடியோ கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் நிறைய வாட்டி சொன்னதுனால நீங்கள் டெம்ட் ஆகி அது கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, கேட்டிருப்பீங்க, மனசுக்குள்ளே கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோலாம் நான் போடுறேன். அது கொஞ்சம் பெரிய ஃபோட்டோஸ், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கா. ஸோ அதை எடிட் பண்ணி, அதுக்கு மியூசிக் செட் பண்ணி, அதுக்கு ஆடியோ கொடுத்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நான் போட்டுடுறேன் சீக்கிரமாக. அதுக்கு பதிலாக தான் நான் ஷார்ட்ஸ் டெய்லியும் போடுறேன். எடிட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் எடிட்டிங் தான் பண்ணுறேன். அந்த மாஸ்டர் ஆப்பில் பண்ணுற அந்த ஷார்ட்ஸ் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நார்மல் வீடியோ அப்லோட் பண்ணோம், இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும், ஷார்ட்ஸ் வேறு அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாஸ்டர் ஆப்பில் எடிட் பண்ண சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் எனக்கு அது பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக இதுலையாவது பெரிய லாங் வீடியோலாம் போடுறேன். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு Q&A வீடியோ போட்டிருந்தேன். Q&A வீடியோ ரொம்ப நாள், லாங் வீடியோவே ரொம்ப நாள் கழிச்சு Q&A வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் இப்போ நான் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அந்த மரம் காட்டினெல்லாம் ஒன்று, அது ஃபோட்டோ இதோ வந்துருச்சு பாருங்கள், இந்த ஃபோட்டோ. அந்த மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க அந்த மரத்துக்காக மட்டும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ, அம்மாவும் நானும். அடுத்து அப்பாவும் அம்மாவும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அடுத்து நானும் அப்பாவும் அம்மாவும். ஸோ பாய்.